எப்படி வேணா பேசலாம். நம்ம உலக வழக்கில் சொன்னோம்னா பேசுறவன் சரியா இருக்கிறானா, பேசுறவங்க சரியா இருக்காங்களா அப்படிங்கிறது பார்த்தா நம்மளோட மோசமா இருப்பாங்க, ஆனா பேசுவாங்க. நம்மளோட மோசமா இருப்பாங்க, ஆனா பேசுவாங்க. அதனால நம்ம அதை குறித்தெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்பா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு, அப்புறம் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்ப்பேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை விட்டுறது, அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பையா என்ன செய்யுதுங்க, துரும்ப பார்க்கறது. ஸ்தோத்திரம் இல்லை. இன்னைக்கு நம்ம நினைக்கணும், நான் சரியா இருக்கிறேன்னா, நான் கரெக்டா இருக்கிறேன்னா, என் வாழ்க்கை என் ஜீவியம் சரியா இருக்கிறதா. நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நம்ம பார்க்காம அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நடத்துவார். அதனால நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின தயவு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆமா, நம்ம எத்தனை அக்கிரமம் பண்ணோம். ஒருவேளை நீங்க எல்லாம் பரிசுத்தமா இருந்திருப்பீங்க, கோச்சுக்காதீங்க. நானெல்லாம் எத்தனை அக்கிரமம் பண்ணினேன், நான் எத்தனை அநியாயம் பண்ணினேன். ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் தண்டனைன்னு கொடுத்துருந்தா துண்டு துண்டா வெட்டினது கூட டூனா ஃபிஷ் மாதிரி மீன் கருவாடு போடுறதுக்கு வெட்டுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் வெட்டணும் எனக்கு தண்டனை. ஆனா அத்தனை தண்டனையை அவர் மேல ஏற்றுக்கொண்டு என்ன நீதிமானா நிறுத்தினார். அல்லேலூயா. அத்தனை தண்டனையை அவர் மேல ஏற்றுக்கொண்டு என்ன நீதிமானா நிறுத்திருக்கிறாரே. அப்போ நீதிமானா என்ன நிறுத்தினவரு, நான் பாரு பெரிய நீதிமான ஆயிட்டேன், இவெல்லாம் அக்கிரமக்காரன், இவெல்லாம் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்தது போல எல்லாருடைய அக்கிரமத்தையும் கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. என்னுடைய அநியாயத்தை மன்னித்தது போல எல்லாருடைய அநியாயத்தை கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. கடந்த நாள் ஒரு சகோதரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ஸ்தோத்திர, ஊழியக்காரர் வந்து என்னுடைய மனைவி கன்சீவாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது நான் அந்த பாஸ்டர் சொன்னேன், யோ போயா வெளியே வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னேன். பயங்கரமான சரக்கு பார்ட்டி, சோத்திரம், போயா வெளியேன்னு சொன்னேன். சோத்திரம். ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவர் பிள்ளையா மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. போயான்னு வெளியே சொன்னேன். அந்த ஊழியக்காரர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி வைப்பார், ஏசப்பா இந்த மகனையும் உங்கள் பிள்ளையா மாற்றுங்கப்பா, இந்த மகனையும் ரச்சிங்கப்பா, அப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பார். இவனையும் அடிங்கப்பா, நொறுக்குங்கப்பா, பல்ல உடைங்கப்பான்னு ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். இவனையும் ரச்சிங்க, இந்த மகனையும் ரச்சிங்க, உங்கள் பிள்ளையா மாறணும்னு ஜெபம் பண்ணியிருப்பாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்ம இன்றைக்கு ரசித்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ நல்லவர் பாருங்களேன், நல்லவர். அதனால பாவிகளை கர்த்தர் நேசிக்கிறார். நம்ம பாவினா அவனை விட்டு 100 அடி தள்ளி ஓடிடுவோம். ஆனா இயேசுநாதர் பாவினா அவனை தேடிதான் இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆச்சரியமானவரே என் வாழ்வில், அதிசயமானவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியோ இல்லை. சொல்லுவோமா? என் வாழ்விலே நீ பாராட்டின. ஆமென். ரபகமனா துலசே. ஹல்லேலூயா. வரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நடத்தி வந்தீ. மாறாமலே
அதிசயமானவரே. சொல்லுவோமா? என் வாழ்வே அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் சொல்லுவோம். சறுக்கலிலும் கண்ணீரிலும் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே. அவரை உயர்த்துவோம். நீர் பாராட்டின உங்களுக்கெல்லாம் நான் பார்க்கிறதல்ல. இதுவரையில் நீர் காண்கிறதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே ஆராதிப்போமா? எல்லா கரங்களையும் உயர்த்தி செய்த போது கூட ஆண்டவர் நம்மை நேசித்தாரே. அப்பா நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே. என் வாழ்வின் அதிசயமானவரே. கிடைச்சிருந்தா நீங்க நம்ம இங்க இருப்போமா? தண்டனை நமக்கு வந்திருந்தா நம்ம இங்க இருப்போமா? ஆனாலும் நம்முடைய தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு நம்முடைய தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார். அவர் மாறி இருந்தா நமக்கு நீ கொடுக்க மாட்ட தேவ பிள்ளையே. நாம் பாவம் செய்த போது கூட அவர் நம்மை விட்டு மாறல.
கரங்களை கட்டி என்னுடைய எவ்வளவு அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்தார், என்னுடைய எவ்வளவு பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். ஓ, உலக பிரகாரமாக எனக்கு ஒரு தண்டனை கொடுத்திருந்தார். நான் செய்த அக்கிரமத்துக்கு, நான் செய்த பாவத்துக்கு, ஓ, என்னை துண்டு துண்டா வெட்டினா கூட என் அக்கிரமம் தீர்ந்திருக்காது, என் பாவம் தீர்ந்திருக்காது. ஆனா என் ஆண்டவர் அவைகளெல்லாம் எனக்கு மன்னித்து என்னை நீதிமானாய் மாற்றினாரே. ராமா காமா தூரா சேகே ரே அருமையான தேவ பிள்ளையே, தேவச்சனமே, அவரை ஆராதிக்கிற நம்ம ஏன் அவரை போல மாற மாட்டேங்கிறோம்? ஏன் அவரை போல மாற மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு அவரை போல மாறணும், அவரை போல மாறணும். நான் ஒரு தாப்பனார் இடத்துல சொன்னேன், இல்லை, மூத்த குமாரன் நல்லவனாய் இருக்கிறான், நல்ல வேலைக்கு போறான், நல்லா இருக்கிறான், சொல்றதெல்லாம் கேட்கிறான். இளைய குமாரன் கேட்க மாட்டேங்கிறான், குடிகாரனா இருக்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், ஊதாரியா இருக்கிறான், ஊர் சுத்தரவனா இருக்கிறான். ஆனா அவனை நான் நேசிக்கிறது இல்லை. நான் சொன்னேன், உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் ஒரு போல நேசிங்க. நீங்க தகப்பன், அல்லேலூயா. நல்லவனை எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படி கெட்டவனையும் நேசிங்க. ஏன்னா நீங்க தகப்பன், அவன் உங்க பிள்ளை. என்னை எங்க அப்பா நேசிக்க மாட்டாரா? எங்க அப்பா என்ன என்கிட்ட ஆதரவாக ஒரு வார்த்தை பேச மாட்டாரா? எப்பா எங்க அப்பா என்ன பார்த்து விலகி விலகி போறாரு. அப்ப எங்க அப்பா என்ன பெக்கலையா? எங்க அப்பாவுக்கு நான் பிறக்கலையா? அந்த சின்ன அந்த இளைய குமாரனுக்கு எவ்வளவு வருத்தம் நினைச்சு பாருங்க. தேவ பிள்ளைய சோத்திரம். அதனால நான் அவரிடத்துல, இந்த குறிப்பிட்ட நபரிடத்துல சொல்லும்போது என் இருதயம் உடைக்கப்பட்டுருச்சு, என் இருதயம் உடைக்கப்பட்டுருச்சு. அந்த இளைய குமாரனுடைய இருதயம் எப்படியா உடைக்கப்பட்டிருக்கும். ஸ்தோத்திர. தேவ பிள்ளையே, தேவச்சனமே, நம்முடைய இருதயம் அப்படியாய் மாறட்டும், நம்முடைய இருதயம் அப்படியாய் மாறட்டும், இயேசுவின் இருதயமாய் மாறட்டும், எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற இருதயமாய் மாறட்டும். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் கெட்டவங்களாக இருக்கலாம், சொல்ற பேச்சு கேட்காதவங்களாக இருக்கலாம். அந்த பிள்ளைகளை நீங்களும் நானும் சாபம் விடக்கூடாது, நேசிக்கணும். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஏசப்பானுடைய இருதயம் அது தானே. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பிள்ளைகள் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாங்க. சோதனம் பெருசா இவங்க பர்ஃபெக்ட் மாதிரி, நான் யாரையும் குற்றப்படுத்தலை. இவங்களும் அந்த வயசுல மகாபுரம் உலகத்தனமான பயங்கரமான ஃப்ராடெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இவங்களும் அந்த காரியத்தில் போயிருப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளை போயிடுச்சுன்னா வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பாங்க. சோத்திரம். நாங்க சேர்த்துக்க மாட்டோம், செத்துட்டா தலைமொழிகிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம். சோத்திரம். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை பிறந்தா போதும். சோத்திரம். அந்த பிள்ளையே சோத்திரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களும் அவங்களும் பார்த்தீங்கன்னா பின்னி பிணைஞ்சிருவாங்க. அப்போ தலைமுழுகின பிள்ளை எங்கே போனா, செத்த பிள்ளை எங்கே போனா, வந்துட்டாளா? நான் சொல்றேன், ஏன் அதை செய்யற? உன் பிள்ளை தானே, தெரியாம பண்ணிட்டா, மன்னிச்சு ஏத்துக்கோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மன்னிச்சு ஏத்துக்கோ. சோத்திரம். மன்னிச்சு சேர்த்துக்கொள். நம்ம பிள்ளைங்க தானே, தெரியாம செஞ்சுட்டாங்க, மன்னிச்சுங்க. சோத்திரம். சாப்பிட வேண்டாம், முழுக வேண்டாம், தண்ணி ஊற்ற வேண்டாம். சோத்திரம். ஏன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்காட்டி யாருங்க நேசிப்பாங்க? அல்லேலூயா. நாமும் அந்த வயசுல பாவம் செஞ்சங்க, நம்ம பெரிய நீதிமானா பேசிடக்கூடாது. நம்மளும் அந்த வயசுல நம்ம அந்த காரியங்களை செஞ்சோம். அப்ப இன்னைக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகள் செய்யும் போது நம்ம என்ன செய்யணும்? அவங்களை மன்னிச்சு, அவங்களை நல்வழிப்படுத்தி, அவங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா. என்னுடைய பாலிசி அதான். என் தங்கச்சி பொண்ணு அப்படி லவ் மேரேஜ் பண்ணி ஓடும் போதும் கூட என் தங்கச்சி குடும்பத்தில் அப்படிதான் பயங்கரமா வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாங்க. ஆனா நான் எடுத்து வளர்த்த பிள்ளை, நான் அப்படி அவளை விட முடியாது. அவளை ஸ்தோத்திரம், அவளை நேசித்து அவளை அவளுக்கு ஆதரவா நின்று அந்த காரியங்களை நான் செய்தேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எல்லாருக்கும் நான் அதான் சொல்றேன். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். நம்ம அப்ப யாரையும் தள்ளாத தேவன்.
அல்லேலூயா. தடமாறி போனவனை, வழிமாறி போனவனையும் அவர் தள்ளாத கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அதனால நிச்சயமாய் அவருடைய சிந்தை நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அதனால ஒருத்தர் வழிமாறி போயிட்டாங்களா, தெரியாம செஞ்சிட்டாங்களா, இந்த பிள்ளைகள் வாலிப வயசுல தப்பு பண்ணிட்டாங்களா, ஸ்தோத்திரம், நம்ம பிள்ளைங்க அவங்கள மன்னிச்சு அவங்கள நல்வழிக்கு நாம் தான் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்மளை மன்னிச்சு ஏசப்பா நல்வழிக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. மாறாமலே உடனிருந்தீ நடத்தி வந்தீ. நம்மை விட்டு அப்பா மாறல. நம்ம அக்கிரமம் செய்யும் போது, பாவம் செய்யும் போது, அநியாயம் செய்யும் போது அப்பா நம்மளை விட்டு மாறல. தேவ பிள்ளையே, ஒரு விஷயம், அப்படிப்பட்டவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க வாழ்வில நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நாங்க பாத்திரவான்கள் இல்லப்பா. நாங்க பர்ஃபெக்டா இருந்தோம், சரியா இருந்தோம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, நான் என்னுடைய வாழ்க்கையில வாலிபத்துல நான் மிருகம் போல இருந்தேன். மிருகத்துக்கு தான் தாய் எதுன்னு தெரியாது, கூட பிறந்தது எதுன்னு தெரியாது. தாய் எதுன்னு தெரியாது, மிருகத்துக்கு கூட பிறந்தது எதுன்னு தெரியாது. அது மிருகம். இந்த மிருகத்தை போல வாழ்ந்து வந்தேன். என் அப்பா மட்டும் இல்லைனா, அவர் மட்டும் என்ன தேடி வரலன்னா, அந்த மிருகமா இருந்தே நான் அழிஞ்சு போயிருப்பேன். ஆனா அவர் என்ன தேடி வந்தார். மிருகமாக இருந்த என்ன மனுஷனா அவர் மாத்தினார். ஓ, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின தயவுக்கலாம். நான் சொல்றேன், நான் பாத்திரம் இல்லை. ஒருவேளை நீங்க பாத்திரமானா இருக்கலாம். இந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு இங்க நிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன். நான் பாத்திரவான் அல்ல. இங்க நிக்கிறதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது. என் பாவம் உங்களுக்கு தெரியாது, என் அந்தரங்கம் உங்களுக்கு தெரியாது, என் அருவருப்பு உங்களுக்கு தெரியாது, என் அக்கிரமம் உங்களுக்கு தெரியாது. ஆனா என் அப்பாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னுடைய அந்தரங்கம், என்னுடைய அருவருப்பு, என் அக்கிரமம் எங்க அப்பா என்னை மன்னிச்சாரே அவருக்கு தெரியும், அடுத்தது எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இங்க நிக்கிறதுக்கு பாத்திரம் அல்ல. என்னை பாத்திரவானாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் அவர் பாத்திரவானாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். யார் உங்களை குறித்து கடந்த கால வாழ்க்கை குறித்து பேசினாலும் கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்கி அநேக ஜாதிகளுக்கு நன்மையான பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியும். அநேக ஜனங்களுக்கு விளக்காய் நம்மை மாற்ற முடியும். அநேக ஜனங்களை நேசித்து பாவத்திலிருந்து அவரை தூக்கி எடுக்கிறதுக்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறாரே. ஓ, இன்றைக்கும் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை பரிசுத்த பாதைக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து, உலகான சேற்றிலிருந்து, சங்கரையிலிருந்து, நாட்டத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறாரே. தேவ பிள்ளைய, அதனால யார் உங்களை குறிச்சு பேசினாலும் பெரிய யோகியம், வெள்ளை ட்ரெஸ் போட்டு போயிடலாம், வெள்ளை ட்ரெஸ் போட்டு போயிடலாம். டோன்ட் கேர். இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுருங்க. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? நம்மளை நீதிமான் ஆக்கினவரே அமைதியா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் எல்லாம் முதுகுக்கு பின்னாடி எரிந்தவரே அமைதியா இருக்கிறார். அல்லேலூயா. முதுகுக்கு பின்னாடி உன் அக்கிரமத்தை எரிஞ்சிட்டப்பா, உன் பாவத்தை எரிஞ்சிட்டப்பா,
சோத்திரம். அவரே ஒண்ணு சொல்லல, நாம் முன்னேறுவோம். அல்லேலூயா. நாம் முன்னேறுவோம். இன்னும் இந்த நம்மள மாதிரி எத்தனையோ பேர் அக்கிரமத்துல செத்துட்டு இருக்காங்க, அக்கிரமத்துல அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களை யாரு காப்பாற்றுறது? அவங்களை யாரு தூக்குறது? அவங்களுக்காக யாரு ஜெபம் பண்றது? அவங்களுக்காக யாரு பரிதபிக்கிறது? அவங்களுக்காக யார் அழுது? அவங்களுக்காக யார் பரிதபிப்பது? தகப்பன் அழுகிறாரே, அந்த ஜனங்களை மீட்பதற்கு யார் எழுப்புவது? ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. எவ்வளவுக்கு தகுதி இல்லப்பா, நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர்